அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என் பெயர் நக்ஷத்ர பிரபு. நான் விஸ்காசனில் சன் பிரைரி தமிழ் பள்ளியில் நிலை 3 படிக்கின்றேன். இன்று நான் பேசப் போகும் தலைப்பு ஔவையாரின் மூதுரை. இது சங்ககால பெண் புலவரான ஔவையார் எழுதிய நீதி நூல் ஆகும். பழமையான அழகர்த்துகளை கொண்டிருப்பதால் இது மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. பழமையான அழகர்த்துகளை கொண்டிருப்பதால் இது மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு வாக்குண்டாம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இதில் கடவுள் வாத்துடன் சேர்த்து 30 வெண்பாக்கள் உள்ளன. அதில் வெண்பா 12 நான் சொல்ல போகிறேன். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கண்டாம் உள்ள சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றுடல் உண்ணீரும் ஆகிவிடும். இதன் பொருள் தாழம்பூவின் இதழ்கள் பெரிதாக இருந்தாலும் வாசனை தராது. ஆனால் அதைவிட சிறிய மகிழம்பூ நல்ல வாசனை தரும். அதே போல் கடல் மிகவும் பெரிதாக இருந்தாலும் அந்த நீர் குடிக்க பயன்படாது. ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்தில் தோன்றும் சிறிய ஊற்று குடிக்க நல்ல நீரை தரும். இதன் நீதி, ஒருவரின் உடலையோ அல்லது தோற்றத்தையோ பார்த்து மதிப்பிடக் கூடாது. அதன் அருகே அவர்களின் அறிவையும் திறமையையும் நல்ல குணங்களையும் வைத்தே மதிப்பிட வேண்டும். இதையே திருவள்ளுவரும் அவரது திருக்குறளில் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உழல் பெருந்தற்கு அச்சாணை அன்னார் உடைத்து என்று கூறியுள்ளார். உருண்டு செல்லும் பெரிய தேருக்கு ஆதாரம் ஒரு சிறிய அச்சாணிதானே. அதே போல் சிறிதாக தோன்றுகிறவரும் பெரிய பணி செய்யலாம். ஆகவே என் அன்பு தமிழ் மக்களே, வள்ளுவர் காட்டிய வழியில் ஔவை சொன்ன நீதியில் நாமும் இந்த நற்பண்புகளை காத்து தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். நன்றி, வணக்கம்.